வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூடல் டாக்ஸ் இருக்கிற பூந்தமல்லி ஸ்பாட்டுக்கு தான். பூடல்ஸ்னாலே நம்ம சென்னையில் இருக்கிற ராஜேஷ் ப்ரோ தான் நமக்கு ஞாபகத்து வருவார். அதுவும் மட்டும் இல்லாமல் 10 இயர்ஸாக இந்த பிஸ்னஸை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி அவர் வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ டாக்ஸை பற்றி எல்லாம் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம கேட்போம். ராஜேஷ் ப்ரோ நம்ம கூட இருக்கார். ஹாய் ராஜேஷ் ப்ரோ, வாங்க. என் பேர் ராஜேஷ், சென்னை பூந்தமல்லி கரையாஞ்சாவடியில் இருக்கேன். இப்போ நம்ம என்கிட்ட இருக்க ப்ரீட் பார்த்தீங்கன்னா பூடல் மட்டும் தான் நம்மக்கிட்ட ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல குவாலிட்டி, ப்ரீமியமான குவாலிட்டியில், ஷோ குவாலிட்டியில் பூடல் மட்டும் தான் நம்மக்கிட்ட ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம டாக்ஸ்லாம் வாங்க பார்க்கலாம். வந்தாச்சு, வாங்க. நம்ம ப்ரோ ரெடியாக இருக்கார். அவரோட டாய் இதை வச்சுட்டு வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீட் பார்த்தீங்கன்னா பூடல், டாய் பூடல்ன்ற ப்ரீடு. இந்த ப்ரீடு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு தெரியும். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே சூட் ஆகும். இந்த ப்ரீடோட மெயினான ஸ்பெஷல் என்னென்னா ஏர்ஃபால் ஆகாது, அதேமாதிரி ஸ்மெல் வராது. வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த டாகை வீட்டில் வளர்க்கலாம் பெட்டாக. ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான ப்ரீடு, அப்படி சொன்னதை அப்படியே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ப்ரீடு, ரொம்ப எக்ஸாக்டிக். இந்த ப்ரீட் பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் கையிலலாம் நீங்கள் பார்க்கலாம். டாய் பூடல்ன்ற ப்ரீடெலாம் சர்க்கேஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக்குன்னு புரிஞ்சுக்கிறதால சர்க்கேஸு, டாக் ஷோலாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடு நிறைய யூஸ் பண்ணிப்பாங்க, ஷோ பண்ணுவாங்க. இது இந்தியன் ப்ரீட் தானா ப்ரோ? இல்லை ப்ரோ, இது வந்து அவுட் ஆஃப் இந்தியா தான். பட் இந்த நம்மளுடைய இதுவுக்கு இது செட் ஆகிடுச்சு, நம்மளுடைய சூழ்நிலைக்கு இது செட் ஆகிடுச்சு. நல்ல ஒரு ப்ரீடு. ஃபஸ்ட் டைம் ஒரு டாக் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த டாய் பூடலை வாங்கி வளர்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 இன்ச் வரும். வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 kg 3 kg அவ்வளோதான் வரும். நம்ம ஈஸியாக எங்கே போனாலும் டாகை நம்ம கையோடு எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இப்போ ஒரு அடல்ட்டுனா நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா போர்டிங் சென்டர் தேடணும். இது ஒரு சின்ன பேஸ்கெட் இருந்தால் போதும், நம்ம இந்த டாகை ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக ப்ரோ? பார்த்தா மெயின்டெனன்ஸ்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 2 தடவை தான் குளிப்பாட்டுறது, சரிங்களா? நம்ம நார்மலாக மெயின்டைன் பண்ணுற டாக் மாதிரி தான். என்னென்னா ஒன்று, இவங்க ஹேரி ப்ரீடுன்றதால குளிக்க வச்ச உடனே பார்த்திங்கன்னா, பாத் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஏர் ட்ரையர் போட்டுடணும். ஏர் ட்ரையர் போட்டிங்கன்னா காஞ்சிருவாங்க. அதேமாதிரி ஸ்மெல்லு எதுவுமே வராது. ஏர் ஃபாலும் சுத்தமாக ஆகாது டாகுக்கு. ப்ரோ இவர் குட்டியாக இருக்கார், இவர் பெருசாக இருக்கார் ப்ரோ. இதில் இந்த பூடல் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பூடல் இருக்குது. டாய் ப்ரீடு, மினியேச்சர் ப்ரீடு, ஸ்டாண்டர்ட் ப்ரீடு. ஸ்டாண்டர்ட் ப்ரீடுன்றது இதை விட கொஞ்சம் ஹைட்டாக வரும். ஒரு நார்மலாக ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரீடுன்றது இதை விட கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எனி டைம் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரீடு இருக்குது, ஓகேங்களா? இது வந்து டாய் ப்ரீடு, இது வந்து மினியேச்சர். இதுதான் ப்ரோ டிஃப்ரெண்ட் வரும். உங்களுக்கு டாய்க்கும் மினியேச்சருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் வரும். ஹைட்டு, வெயிட். இவங்க கொஞ்சம் வெயிட்டு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்வையாக இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் டாய் சைஸில் இருப்பாங்க. அது நேம்லேயே இருக்கும் பாருங்கள், டாய் பூடல், மினியேச்சர் பூடல்ன்ற டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்கும். இவங்க கலர் எந்த ஒரு வேரியன்ட் மட்டுமா இல்லை? இல்லை பிரதர், இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் நிறைய கலர் இருக்குது. ஒயிட்டு, பிரிண்டலு, ரெட்டு, இந்த மாதிரியான கலர்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு கலர். பிரிண்டல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்க்கவே முடியாது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் இன்னொருத்தரை தூக்கிட்டு வந்திருக்காரு, பார்க்கலாம், அவரை பற்றி கேட்போம். ப்ரோ இதுவும் டாய் பூடல் வெரைட்டி தான். இப்போ பார்த்தீங்களா, அது வந்து கோல்டு கலரு, இது வந்து பிரிண்டல் கலருன்னுவாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது ஒரே ஒரு டாகு. இது டாய் பூடல். அது இல்லாமல் டாயில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்மக்கிட்ட பிரிண்டல் இருக்குது. இவங்களும் பார்த்திங்கன்னா சேம் டைப் தான். உங்களுக்கு கலர்ஸ் தான் காட்டுறேன் டிஃப்ரெண்ட். நம்மகிட்ட எல்லா வெரைட்டி கலர்ஸும் இருக்குது. இந்த கலர் பேர் பிரிண்டல் ப்ரோ. இது நல்ல இதுவும் நல்ல ஃப்ரெண்ட்லி டைப் தான். இதோட வெயிட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 kg சம்திங் அவ்வளோதான் வரும். ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் 11 இன்ச்சு அவ்வளோதான் ப்ரோ வரும். நம்ம மற்ற ப்ரீட்னா ஏர்ஃபால் ஆகும், இந்த ப்ரீடில் ஏர்ஃபால் ஆகாது. ஒரு ஏர்ஃபால் ஆகாதில்ல, ஒரு 20% ஏர்ஃபால் ஆகும். பட் நம்மளுக்கு என்ன பண்ணோம், இதேமாரி வார சொல்ல இந்த ஏர்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் இருக்காது, எல்லாமே நம்மளுக்கு இந்த கோமில் வந்து கலெக்ட் ஆகிடும். நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அதனால் பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது இந்த ப்ரீடில். நீங்கள் சென்னை மட்டும்தான் இது சேல் பண்ணுறீங்களா, அது ஆல் ஓவர் தமிழ்நாடு? என்கிட்ட இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் இருக்குது ப்ரோ. ஆல் ஓவர் தமிழ்நாடு பப்பீஸ் இங்கேருந்து போயிட்டு தான் இருக்குது. சேஃபாக போய் ரீச் ஆகிடும். நம்மளே டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோம். சேஃபாக பப்பி அவங்க கைக்கே போய் ரீச் ஆகிடும். இப்போ வேக்சினேஷன்லாம் சொல்கிறாங்களா ப்ரோ, அதெல்லாம் எப்படி ப்ரோ உங்கள்கிட்ட? வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா பப்பிக்கு பார்த்தீங்கன்னா பப்பி டிபி 30 டேஸில் போடணும். பப்பி பிறந்து ஒரு 30 டேஸில் வேக்சினேஷன் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் 60 நாளில் வேக்சினேஷன் போடுற மாதிரி இருக்கும் பப்பி டிபி. ஃபஸ்ட்டு 2 தடுப்பூசி வேணும்னா நம்மளே போட்டு கொடுத்துலாம் வேக்சினேஷனு. நெக்ஸ்ட்டு வந்து ரேபிஸு அதெல்லாம் வந்து அவங்க போடுற மாதிரி இருக்கும். பப்பீஸ் ஓனர்கிட்ட போன போகிற மாதிரி இருக்கும்.
சில பேர் வந்து இதுலேயே ஃபேக்காக தான் ப்ரோ இருக்காங்க. ஏன்னா சம் கிராஸ் பீடை வச்சுட்டு ஒரிஜினல் அப்படின்றாங்களே ப்ரோ, அது எப்படி ப்ரோ அது? இது பார்த்தீங்கன்னா பூடலில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்னும் ப்ரீடு இன்னும் அந்தளவுக்கு வரல. ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ரீடுன்றதெல்லாம் அந்தளவுக்கு யாரும் பண்ணலை. இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான கிராஸ் ப்ரீடு வருது. ஒன்று வந்து காக்கோப்பூன்னு வருது, ஒன்று வந்து மால்டிப்பூன்ற ப்ரீடு வருது. மால்டிப்பூ வந்து அது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான ப்ரீடு. காக்கோப்பூ இப்போ காக்கஸ் ஸ்பேனியல்ன்ற ஒரு டாகில் வந்து இந்த பூடலை வந்து கிராஸ் மேட்டிங் பண்ணுறாங்க. மேட்டிங் பண்ணுறதால அதுமாதிரி ப்ரீடு உடையுது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் சர்டிஃபிகேட் டாக் தான். எல்லாமே ஷோக்கு எடுத்துகிட்டு போகிற டாக் சர்டிஃபிகேட் டாக். இது எக்ஸாக்டிக்ன்றதால இதுக்கு பேப்பர் கிடையாது, இது சர்டிஃபிகேட் கிடையாது. எக்ஸாக்டிக் கலருன்றதால ஷோ பண்ண முடியாது. ஷோ பண்ணுற டாகுக்கு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும், கேசிஏ ரிஜிஸ்டர். இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் நமக்காக குரூம் ஆகிட்டு இருக்காரு, வாங்க பார்ப்போம். ப்ரோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பூடல் வெரைட்டிலே பார்த்தீங்கன்னா பியோர் ஒயிட் ப்ரோ. ஒரு டென்ட்டு கூட அதுக்கு ப்ரௌன் ஹேர் பிளாக் ஹேர் இருக்காது, பியோர் ஒயிட்டு. இதுவும் ஒரு எக்ஸாக்டிக்கான கலரு. நம்மக்கிட்ட மெயினாக கலர் கலெக்ஷன் தான் மெயின். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க க்ரீமு, நெக்ஸ்ட்டு பிரிண்டில். இது வந்து பியோர் ஒயிட் ப்ரோ டாகு. இதுவும் பூடல் வெரைட்டி தான். இந்த கலரும் ரொம்ப எக்ஸாக்டிக்கான கலர், ரொம்ப ரேரான கலர். இதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ரொம்ப கம்மியான ஒரு வெரைட்டி. சின்னதாக இது டஸ்ட் பட்டாலே அந்த அழுகு இது தெரியும். ஆமாம் ப்ரோ, அதுக்கு தான் இந்த ஒயிட் எடுத்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக, அதனால் அழுக்கு தெரியாது. இது கண்டிப்பாக அழுக்கு தெரியும், உடனே க்ளீன் பண்ணிக்கலாம். இவங்கள கடிச்சா வலிக்குமா ப்ரோ? இவங்க கடிக்க மாட்டாங்க ப்ரோ, கடிக்க மாட்டாங்க. ஆமாம், டாய் ப்ரீட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரீட் நம்ம வச்சுக்கிறது தான் இருக்குது. நம்ம எல்லாக்கிட்டையும் சோஷியலாக பழக விடணும். பழக விட்டால் வச்சுக்கோங்களேன், யாருமே பைட் பண்ணாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு கேஜுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு இரிட்டேட் ஆகும், கண்டிப்பாக அது பைட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்களை நம்ம தாராளமாக வாக்கிங் எல்லாமே தாராளமாக கூட்டின்னு போகலாம் போ. செம்ம எனர்ஜியாக இருப்பாங்க, டயர்டே ஆக மாட்டாங்க. நல்ல ஒர்க்கிங் டாக். ட்ரைனிங் பண்ணால் இன்னும் சூப்பராகும். ட்ரைனிங்க்கு அடுத்தடுத்து இன்னும் வேலை கொடுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல எக்ஸாக்டிக்கான ப்ரீடு. சர்க்கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீட் தான் யூஸ் பண்ணுவாங்க. மொத்தம் இந்த டாக் வெரைட்டிஸில் இந்த 3 கலர் தானே ப்ரோ இருக்குது ப்ரோ? நம்மகிட்ட இன்னும் இருக்குது கலர்ஸ். நான் நெக்ஸ்ட் கலர் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. இந்த ப்ரீடு பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ரோ. நம்ம இது ஆப்ரிகாட் பார்த்தோம், பிரிண்டல் பார்த்தோம், ஒயிட் பார்த்தோம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு. இந்த கலரும் ரொம்ப எக்ஸாக்டிக்கான ப்ரீடு. இந்த ப்ரீட் பார்த்தீங்கன்னா சென்னையில் ரொம்ப கம்மி ப்ரோ. நம்மக்கிட்ட தான் எல்லா கலர் வேல்யூஷன்லையும் இருக்குது. ப்ரோ இவர் எத்தனை மாதம் குட்டி ப்ரோ? ப்ரோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 35 டேஸ் பப்பி ப்ரோ. இவங்க அப்பா, இவர் ஃபாதரு, இவங்க வந்து இது ஒரு பப்பீஸ் ப்ரோ. இவங்க ஃபுட்டில் எப்படி ப்ரோ? ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா சின்னதில் உங்களுக்கு ராயல் கனேனு வித் சென்ஸுன்ற ஒரு ஃபுட் வருது, அது ரொம்பவே நல்லா இருக்குது டைஜஷனுக்கு. இவங்களுக்கு அது மட்டும் ஒரு 2 மந்த்துக்கு அதை ரெஃபர் பண்ணிட்டு, மற்றபடி நம்ம என்ன ஸ்டைலில் இருக்குமோ அந்த ஸ்டைலில் ஃபுட்டுக்கு இவங்க மாற்றிக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு நான்வெஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் ப்ரிஃபர் பண்ணலாமா ப்ரோ? நான்வெஜ்ஜு வெஜ்ஜு நம்ம எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க, நான்வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க. டாய் ப்ரீடுன்றதால ஓரளவுக்கு ப்ரோட்டீன் இருந்தால் போதும். ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த மாதிரியான பம்ப்கின் அதுக்கே அவங்களுக்கு தேவையான ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும். ட்ரைனிங் இதெல்லாம் நீங்களாக பண்ணி கொடுத்தா அது எவ்வளோ ப்ரோ? இவங்க வந்து இன்டெலிஜென்ட் இதெல்லாம் ட்ரைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி ப்ரோ. இப்போ வந்து ட்ரைனிங் வந்து இங்கேயே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ட்ரைனர் வந்து வீட்டுக்கே கூட அனுப்பலாம். எனக்கு தெரிஞ்ச ட்ரைனர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கே கூட வந்து கூட உங்களுக்கு ட்ரைன் பண்ணி கொடுப்பாங்க. வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இப்போ ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி வந்துச்சு. வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இப்போ எல்லா ஏரியாலையுமே இருக்குது. அதனால் வேக்சினேஷனும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கம்மி. இப்போ எல்லாமே நிறைய இடத்துல வந்ததால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய பேர் இந்த பெட்டு வாங்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா நாய்ஸ் கம்மி, குலைச்சா கூட பெருசாக சவுண்டு வராது, அதனால் வெயிட்டு கம்மி, அதனால் ஏர் ஃபாலும் ஆகாது. ஈஸியாக வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு, ஒரு பேர்ட்ஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர். அதேமாதிரி இன்டெலிஜென்ட் ஹவுஸ்லேயும் வாங்குறாங்க, ஓன் ஹவுஸ்லேயும் வாங்குறாங்க. அதனால் இது நல்ல ஒரு இம்ப்ரூவான ஒரு ப்ரீடாக இருக்குது ப்ரோ. இப்போ இவ்வளோ டாக்ஸ் பார்த்தோம், இந்த எல்லாருக்குமே ஒரே ப்ரைஸ் தானே இல்லை கலர் டிஃப்ரென்ஸ்? நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 1 lakh above வரையும் பப்பீஸ் இருக்குது. ஏன்னா சர்டிஃபிகேட்டோட கேசிஏ ரிஜிஸ்டரோட வேணும், அவங்க ஷோ கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு தனி ப்ரைஸு. சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டரோட வந்துடும், வித் மைக்ரோ சிப்பும் அவங்க அந்த சர்டிஃபிகேட்டில் அட்டாச் ஆகி வந்துடும். ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் அவைலபிள். யாருக்குன்னா தேவைப்பட்டதுன்னா என் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து 7092894316. மக்களே பார்த்தே முடிச்சாச்சு. இன்னொரு விஷயம், ராஜேஷ் ப்ரோ ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? ராஜேஷ் ப்ரோ வாங்க. ஒன்றும் இல்லைங்க, யுவர் ஸ்க்ரீன் மீடியாவிலேருந்து வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு நம்ம பப்பீஸ் வந்து சூப்பர் டூப்பர் ஆஃபரில் உங்களுக்கு நான் தரேன். ஓகேங்களா? கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி அன்டில் பாய் ஃப்ரம் சதீஷ். பார்க்கலாம். டாட்டா.